ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. நான் கரெக்டாக காலையில் 7 மணிக்கு இப்போ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியில் போகிற வேலை இருக்குது. எப்பயுமே நான் வந்து லஞ்ச் லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு 11:30 இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்க முடியாது. ஏன்னா நான் மதியானம் வர்றதுக்கே லேட் ஆயிரும். ஒரு 2 மணி போல் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் காலையிலே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்யலான்னு இருக்கீங்கன்னா, வெள்ளை சோறு வடிச்சிட்டு ராஜ்மா வந்து கிரேவி வச்சிடலாம், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் வந்து மாம்பழம். அப்படி மாம்பழம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக அப்பளம் வைக்கலான் இருக்கேன். கடைசியாக வந்து ஏதாச்சும் ஒரு ஜூஸ் செய்யலான் இருக்கேன். ஏன்னா நம்ம போட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வெயிலில் தான் வருவோம். அதனால் வந்து குடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எனக்கு ஜூஸ் ரெசிபி இருக்குது சேனலில். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம். நைட்டு தூங்கும் பொழுதே நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிச்சனை க்ளீனாக வச்சுட்டு தான் தூங்குவேன். அப்படி நம்ம வச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி காலையில் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்காக 1 கப் ராஜ்மா வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். கழுவுன பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். இதுக்கப்புறம் வந்து ராஜ்மா கிரேவிக்கு நம்ம வந்து குக்கரில் இதை வந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சிட்டோம்னா அடுத்து நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஊற வச்ச ராஜ்மாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சி கொஞ்சம் வெந்து வரணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து சாப்பாடு வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்டில் தீர்ந்து போச்சு. பூண்டு மட்டும் உரித்து வச்சுருக்கு. இஞ்சி வந்து இனிமேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து தான் சேர்த்து அரைச்சி வைக்கணும். அடுத்தது வந்து டீ போட்டுடலாம். எப்பயுமே நான் பசும்பால் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆடை மேலாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாலில் வந்து நல்லா வெண்ணெய் வரும். 2 பேருக்கு தான் டீ போடுறேன். அதனால் பால் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். குக்கர் ஒரு பக்கம் விசில் வந்துக்கிட்டு இருக்கு. குக்கரும் 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். அதே அடுப்பில் நம்ம வந்து டீ வச்சிடலாம். பாலும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 1.5 ஸ்பூன் வந்து டீ தூள் சேர்க்குறேன். எனக்கு கொஞ்சம் டீ டார்க்காக இருந்தால் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா குறைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி தட்டு போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். காலையில் குடிக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு மைண்டு. நல்லா மணக்க இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. சில நேரம் நினைப்பேன் நம்ம வந்து டீ காஃபியை குடிக்கக்கூடாது, லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸாக தான் குடிக்கணும்னு சொல்லி. ஆனால் என்னால் அந்த டீயோட ஸ்மெல் பார்த்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே நிறையாமல் இப்போ குடிச்சிருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஏற்கனவே கிச்சன் டூரில் சொல்லியிருப்பேன், எனக்கு காஃபினா அவ்வளோ பிடிக்கும். அதே நேரத்தில் டீயை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃப்ளேவராக காஃபி தூள் வாங்கி வச்சுருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு சைடு சூடாக ஊற்றி வச்சுக்கிறேன். சாய் வந்து கொஞ்சம் ஆறி தான் குடிப்பான். லைட் சூடாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சூடாக இருந்தால் பிடிக்க மாட்டான். சாப்பாடு வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. டீயும் போட்டாச்சு, ராஜ்மாவும் நம்ம வேக வச்சாச்சு. இப்போ சாய் போய் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எந்திரிச்சிட்டான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து அவனையும் தான் கூட்டிகிட்டு போகணும். அவனை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனால் அவனையும் கூட்டிகிட்டு போகணும். அதனால் அவன் எந்திரிச்சிட்டானா சீக்கிரம் நம்ம கிளம்ப சொல்லணும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். குக்கர் சவுண்டுக்கே சாய் வந்து எந்திரிச்சிருக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. பார்த்தோம்னா கவுந்தடிச்சு நல்லா தூங்குறான். நேற்று ரொம்ப நேரம் விளாண்டுருப்பான் போல், அதனால தான் இவ்வளோ நேரம் தூங்குறான்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று கிட்டத்தட்ட அவன் வந்து தூங்கும்பொழுதே 10 மணி ஆயிடுச்சு. எப்பயுமே நான் இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிச்சு சமைக்க மாட்டேன். சும்மா வீடியோக்காக நான் காலையில் எந்திரிச்சு அப்படி சமைப்பேன் இப்படி சமைப்பேங்கிறதெல்லாம் பொய். அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அது எதனாலன்னா, ஸ்கூல் போகிறப்போ நம்ம வேலைக்கு போனோம்ல, அப்போ வந்து ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக சமைக்கிற மாதிரி இருக்கும். அது போக ஸ்கூல் ஒர்க்கு வேறு இருக்கும். அதனால் எனக்கு அப்படியே கொஞ்சம் அது வெறுத்துருச்சுன்னு கூட சொல்லலாம். பிடிக்காது எனக்கு காலையில் எந்திரிக்கிறதே. ஃபஜர் தொழுதோடு போய் தூங்கிடுவேன். டீ மட்டும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுப்பேன். சில நேரம் அவங்க அதையும் கூட வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அதான் சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவேன். ஒரு 9 மணிக்கிட்ட தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதுதான் என்னோடய காலையில் பேசிக் ரொட்டீன். ஆனால் வந்து இப்போ நாங்கள் இருந்தோம்னா கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்கும். சில நேரம் எங்கள் அம்மா அப்புறம் கெஸ்ட்டு யாராச்சும் அடிக்கடி வந்துடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. ரிலேஷன்லாம் பக்கத்தில் தான் இருக்கிறனால அடிக்கடி யாராச்சும் வருவாங்க. அப்படி இருக்கப்போ மட்டும் காலையில் சீக்கிரம் வந்துருச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருவேன். நானும் சாய் மட்டும் இருந்தோம்னா கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். இன்றைக்கி வெளியில் போகிறதுனால தான் அந்த மாதிரி சீக்கிரமாக சமைக்கிறேன். இப்போன்னு கிடையாது, ஏதாச்சும் நமக்கு திடீர்னு ஒர்க் இருக்கும், வெளியில் ரொம்ப தூரம் எங்கேயாச்சும் போகும்ல, அந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கடையில் நாங்கள் அவ்வளோவா வாங்கி சாப்பிட மாட்டோம். அதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு சேராது. அதுதான் மெயின் ரீசன். சாகி அவங்க அத்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஃபுட்டு சேராது. அதனால தான் நான் முக்கால்வாசி வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடாக இருந்தால் கூட வீட்டில் சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதுக்கு வந்து நிறையா காரணம் இருக்குது. அதில் ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்து ஒரு 2017-18 வந்து மலேசியாவில் இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருந்தேன். அங்கே வந்து ஹோட்டல் தான் அவங்க வச்சுருந்தாங்க. அதனால்
2 வருஷமாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டு எனக்கு அப்படியே பிடிக்காம போச்சு. ஹோட்டல் சாப்பாடுனா வெறுத்துருச்சு. அதுதான் முக்கால்வாசி காரணம் நான் வந்து ஹோட்டல் ஃபுட்டை விரும்பாதது. வீட்டில் சாப்பிட்றப்ப நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஹோட்டல் நம்ம அப்படி செய்ய முடியாதுல்ல. அதனால எனக்கு வந்து எப்பயுமே வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாகித் வந்து ரொம்ப ஹோட்டல் சாப்பாடு விரும்புவான். அதனால் அவனுக்கு ஏதாச்சும் எப்பப்போ தேவையோ கேட்டால் வாங்கி கொடுப்பேன். ஆனால் நான் மட்டும் சரியாக சாப்பிட மாட்டேன். சோறு வெந்துருச்சு. இதை வடிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் நைட்டு ஃப்ரீயாக இருந்தேன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது. அதனால் அந்த கேரட்டையும் பீன்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. நான் எப்போயுமே பொரியலுக்கு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிடுவேன். அது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வச்சுருக்க காய்கறி அதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்துட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ கலந்துக்கிறணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடுத்தது ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கருவேப்பிலை, நறுக்குன புதினா மல்லி. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேருங்க, ஏன்னா நம்ம ராஜ்மாவில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். இதை வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். வெங்காயத்தோட அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி வரணும். குக்கரில் வந்து ராஜ்மாவை வேக வச்சுருந்தோம்ல, இதோட ப்ரெஷரும் அடங்கிருச்சு. ஒரு ராஜ்மாவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்காச்சும் நல்லா வந்திருக்கணும். நம்ம அமுத்தும் பொழுதே நல்லா அமுங்குதில் இப்படி இருக்கணும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஏன்னா அதே தண்ணியோட சேர்த்தோம்னா கிரேவி வந்து ரொம்ப கலராக இருக்கும், வேறு மாதிரி வந்துடும். அதனால் வந்து தண்ணியை வடிகட்டிடலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளை வந்து காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிடலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுருங்க. இதை மூடி வச்சுக்கோங்க, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அடுத்தது இதுக்கு சின்னதாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம்ல ராஜ்மா, அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கசகசா, ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போய் நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருந்தோம்னா ராஜ்மா, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கலாம், இல்லை இதை விட இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது ராஜ்மா கிரேவி நல்லா வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் வாசனையாக்குறதுக்காக கொஞ்சமாக நறுக்குனா புதினா மல்லி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா அவ்வளோதான். இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த ராஜ்மா கிரேவி வந்து சாதத்தை விட புலாவ், பிரியாணி, அப்புறம் வந்து சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்ச் மெனு காம்போவில் வந்து மாம்பழம் இருக்குது. மோஸ்ட்லி இது சம்மர் சீசனுங்கிறதுனால எல்லார் வீட்லையுமே லஞ்சுக்கு வந்து மாம்பழம் இருக்கும். அதுக்கப்புறம் மில்க் ஷேக் செய்கிறதுக்காக சில்டு பால் எடுக்கிறேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கூடவே 2 கரண்டி அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். இதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். மில்க் ஷேக் வந்து நீங்கள் கெட்டியாக கொடுப்பீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் லிக்விடாக கொடுப்பீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து குறைச்சி சேர்த்துக்கோங்க. மேலாகையும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சிடலாம். அப்போ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் சாக்லேட்டை துருவி விடுறேன். அப்போ வந்து குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன். டைம் வந்து நான் நினச்சது மாதிரியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2:15 கிட்ட ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லஞ்ச் டைம் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம தொழுதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிடலாம். ஏன்னா டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஷால் மாற்றிட்டு ஒளிச்சுட்டு தொழுதுட்டு அப்புறம் வந்து நான் உங்களை பார்க்குறேன்.
இனி நமக்கு என்ன வேலைன்னா காய் மட்டும் எடுத்து வைக்கணும். ரொம்பலாம் காய் வாங்கல, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்து நேற்று எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு போட்டில, அதனால் வந்து ரெசிபி கேட்டுருந்தீங்க. அதனால் நாளைக்கு பிரியாணி செஞ்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காயில் வந்து தொக்கு வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். இது வந்து பச்சை கத்திரிக்காய் தான். நாங்கள் இருக்கிற ஊர் வந்து கொஞ்சம் கிராமத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் வந்து வயலட் கலர் கத்திரிக்காய் கிடைக்காது. அதில் கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு வச்சா பார்க்க இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அது வந்து பார்க்க லுக்காக இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நமக்கு இந்த சைடு இதுதான் கிடைக்கும். அப்புறம் பார்த்தா மாம்பழம் வாங்கியிருக்கேன். மாம்பழம் வந்து நான் சரியான ஒரு மாம்பழம் பைத்தியம் தான் சொல்லணும். வீட்டில் எவ்வளோ மாம்பழம் இருந்தாலும் மாம்பழத்தை பார்த்தோன்னே வாங்கிடுவேன். அது மாம்பழத்தை பார்த்தா என் கையை நிற்கவே நிற்காது, உடனே போய் வாங்கிடுவேன். இது வந்து சாப்பாடுக்கு வாங்கியிருக்க மாம்பழம். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் சொன்னாங்க, ரொம்ப ரேட்டு சீப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் மாம்பழம் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் 1/2 கிலோ தான் வாங்கினேன். இது வந்து சாப்பாடு தொட்டுக்கலாம். இது வந்து சும்மா நம்ம வாயில் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம். எப்படின்னா நம்ம ஈவினிங் போர் அடிச்சிச்சுன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது அப்புறம் தக்காளி 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முட்டை, அப்புறம் சவுச்சோ. ஏற்கனவே ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் காய் இருக்குது, அதனால் நான் வந்து நிறைய வாங்கலை. இது மட்டும் தான் வாங்கியிருந்தேன். பூண்டு கடையில் நான் உரிச்சு வச்சு உங்களுக்கு காமிச்சில்ல, அதுக்கு வந்து இஞ்சி சேர்த்து அரைக்கிறதுக்கு இஞ்சி இல்லை. அதனால் இஞ்சி வந்து 1/2 கிலோவே 30 ரூபான்னு தான் சொன்னாங்க. அதனால் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் வந்து சர்பத். நம்ம வீட்டில் எப்பவுமே சர்பத் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. தீர்ந்துருச்சுன்னா உடனே ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா திரும்பி வீட்டுக்கு யாராச்சும் வந்தாலும் நம்ம டக்குன்னு சர்பத் கொடுக்கலாம். ஏன்னா வெயில் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயிலேருந்து வர்றவங்களுக்கு. அதனால் சர்பத் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மார்க்கெட் போனேன்னு சொன்னீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். பாத்திரம் மட்டும் தேய்க்கணும், மற்ற எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஏன்னா பூ வந்து இதுக்கப்புறம் இருந்தால் ரொம்ப மலர்ந்துடும். அதனால் சரி பூவை கட்டிட்டு அப்புறம் பாத்திரம் தேய்க்கலான்னு இருக்கேன். இன்னும் லஞ்ச் மணி வேறு எடிட் பண்ணலை. பூ கட்டிட்டு தான் லஞ்ச் மணி எடிட் பண்ணி போடணும். எப்படியும் டைம் வந்து 4 o'clock ஆயிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ வந்து சண்டே வரும். ஹாய் சொல்கிற வீடியோ வந்து சண்டே வரும். Q&A வீடியோ வந்து நான் கூட சொல்லியிருந்தேன். என்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறாருந்தா உங்கள் நேம் சொல்லி நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து நான் உங்களோட நேம் சொல்லி நான் சொல்லுவேன். பூ வந்து எனக்கு ரொம்பலாம் கட்ட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பிச்சிப்பூ முல்லைப்பூ ஓரளவுக்கு கட்டுவேன். மல்லிகைப்பூ வந்து சுத்தமாக கட்ட தெரியாது. கட்டும் பொழுதே எப்படின்னா விட்டுருவேன், அங்கங்கே உருவி விழுந்துடும். ஏற்கனவே ரொம்ப வெயில், அதில் நாங்கள் இருக்கிறது மாடி வீடு வேறு, அதனால் ரொம்ப ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஃபேன் ஓடலாம் பிரச்சனை கிடையாது. நம்ம வீடியோ எடுக்கிறப்ப ஃபேன் போட முடியாது. ஏன்னா ஃபேன் போட்டோம்னா நம்ம பேசுகிறது வந்து சுத்தமாக கேட்காது. அதனால் எனக்குன்னு கிடையாது, எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்தா பிரச்சனை கிடையாது. டைரெக்டாக வாய்ஸ் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஃபேன் போடாமல் தான் பண்ணணும். அது ஒரு யூடியூபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் ஒரு 5 அடுக்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கட்டணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட்டிட்டு காமிக்கிறேன். பூ கட்டும் பொழுது எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி உள்ளங்கைக்கெல்லாம் மடித்து வச்சாதான் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக கட்டுறதுனால இப்படி இருக்கும் போல். நல்லா கட்டுறவங்க இன்னும் வந்து பார்க்க நீளமாக கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எல்லா பூவையும் கட்டியாச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம லஞ்சு சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா வயிற்றுல வந்து அவ்வளோ பசி இருக்குது. லஞ்ச் வந்து இன்றைக்கி நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். வெளியில் போனோம்ல, அங்கே மார்க்கெட்டில் இருக்கப்போ எங்கள் அக்கா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. சாகித் வந்து ரொம்ப வெயிலாக இருந்ததுனால வரலன்னு சொல்லிட்டான். சரி ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கான். அதனால் நானும் சரி வரட்டும், ஏன்னா ரொம்ப வெயில் அலைவேலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்டும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங் 5 மேலே ஆயிரும். அதனால் நம்ம மட்டும் தான் சாப்பிடணும். ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாது, நம்ம நைட்டுக்கு வச்சு சாப்பிட்றலாம். இதோட ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டால் கரெக்டாக இருக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தானே சமைச்சிருந்தேன், அவங்க யாருமே வரல. அதனால் நம்ம நைட்டுக்கு வச்சு சாப்பிட்றலாம். அப்படி இல்லாட்டி சாப்பாடை வந்து வடகம் போட்டுட்டு இந்த கிரேவிக்கு வந்து சப்பாத்தி இல்லை தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் சூடாக சாப்பிட்ருக்கேன். லஞ்சு மட்டும் கொஞ்சம் சூடாக தான் ஓரளவுக்கு சாப்பிடுவேன். இப்போ சூடு பண்ணியிருக்கலாம், நம்ம மட்டும் தானே, அதனால் சூடு பண்ணலை. கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தால் சூடு பண்ணியிருப்பேன். அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் மறைஞ்சு அப்படியே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுச்சு. எவ்வளோ சைடிஷ் இருந்தாலும் மாம்பழமும் ஊறுகாய் இருந்துச்சுனாவே
அதுக்கு ஒரு தனி சாப்பாடு தான் எல்லாத்துக்கும் இறங்கும். எந்த ஊருக்காக வந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதே மாம்பழமும் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. மில்க் ஷேக் குடிச்சிடலாம். இது வந்து நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. ஏன்னா நான் அப்படியே வந்து போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். அதனால் இது நல்லா கூலிங்காக தான் இருக்குது. இதையும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. சாய்க்கு வந்து சர்பத்தே போட்டு போட்டு போர் அடிக்குது. அதனால் மில்க் ஷேக் செய்யுமா சொன்னால், அதனால் சரி மில்க் ஷேக் போட்டு செஞ்சாச்சு. இது வந்து பர்ஃபெக்டான மில்க் ஷேக்லாம் கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் மில்க் ஷேக் எல்லாமே. டேஸ்ட் வந்து எல்லோரும் ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அவனை மட்டும் குடிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு டம்ளர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. சாயத்துக்கும் அவங்க அத்தாவுக்கும். அப்புறம் நைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க குடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். டாட்டா பாய். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.